நம்முடைய கிரக நிலைகளில் சந்திரனுக்கு அடுத்தபடியாக மிகச்சிறிய நாட்களிலேயே ராசியை மாற்றக்கூடியவர் யார் அப்படின்னா புதன் தான். இந்த புதன் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுகிறார். மேலும் இவர் புத்திசாலித்தனம், பேச்சு, வியாபாரம் ஆகியவற்றின் அதிபதியாகவும் திகழ்கிறார். மிதுனம் மற்றும் கன்னி ராசியின் அதிபதி புதன் கிரகமாகும். இப்படிப்பட்ட புதன் தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் பயணித்து வருகிறார். இந்நிலையில் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை புதன் கிரகன் மாற்ற உள்ளார். அதற்கான ராசி பலன் பதிவுகளைத்தான் இந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் முதலாவதாக அக்டோபர் 10ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கும், இரண்டாவதாக அக்டோபர் 29ஆம் தேதி விருச்சக ராசிக்கும் செல்லவிருக்கிறார். இப்படி ஒரே மாதத்தில் 2 முறை ராசியை மாற்றுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான குரோதி வருடத்திற்கான அக்டோபர் மாத பலன்களை தான் பார்த்துட்டு வர்றோம். அதில் அடுத்தபடியாக மிதுன ராசிக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமையும். காதல் திருமணம் செய்ய விரும்பும் மிதுன ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் உங்களுடைய காதலுக்கான தடைகள் நீங்கும். அதாவது சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக காதலிச்சிட்ருக்கேன், இன்னும் பல பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கே, இதற்கான தீர்வு எப்போ தான் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. தைரியமாக இருங்க. இந்த மாதம் உங்கள் கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பொருளாதார நிலை வலுப்பெறும். பொருளாதார நிலைங்கிறது நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ இருக்கிற வேலையிலிருந்து மாறலாமா வேண்டாமா, இல்லை புதிய வேலை ஒன்றும் கிடைக்கலையே, கிடைச்சி மாறுனா இதை விட அதிக சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு. நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய வேலை வருவதற்காகவும் அந்த வேலையின் மூலமாக அதிக பண வரவு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஒரு இடத்துலையே இருந்தோன்னு வைங்களேன், அந்த இடத்துலையே தேங்கிடுவோம். எல்லா இடத்துக்கும் போகும்போது தான் நமக்கு நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கும்போது உங்களுடைய நிதிநிலை ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிடும். தைரியமாக இருங்க. மாறுறனே, என்னால் இதில் சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். நிச்சயமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய நிதிநிலையில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். மறந்துட வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களே. புதிய சொத்து, வாகனம் போன்றவற்றை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான சிறந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம். காரணம் என்னென்னா, இத்தனை மாதமாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டிருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, எனக்கு இந்த பைக் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. திடீரில் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ அப்பா அம்மாவுக்கோ ஒரு சிறிய உடல்நிலை பிரச்சனைகள் வந்திருக்கும். அப்போவே அந்த விஷயம் முடங்கி போயிருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக உள்ளது. நீங்கள் நிச்சயமாக புதிய சொத்து, வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக போய் நீங்கள் வாங்கலாம். அதற்கான எந்த தடைகளும் இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போவதே இல்லை. தைரியமாக முடிவெடுங்க. தைரியமாக அந்த சொத்துகளையும் வாகனங்களையும் வாங்குவதற்கு சிறந்த மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் உண்டு. ஊரில் சொல்லுவாங்க, திட்டம் போட்டு வேலை செய்யணும், அப்பனா தான் வேலைகள் சிறப்பாக முடியும்னு. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதத்தில் ஏதாவது ஒரு வேலையை திட்டமிட்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முடிச்சு காட்டுவீங்க. எடுத்துக்காட்டாக அக்டோபர் 10க்குள்ளே இந்த வேலையை நான் முடிச்சு காட்டுறேன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அக்டோபர் 10க்குள்ளே ஒரு விஷயத்தை முடிப்பீங்க. இன்னும் உதாரணமாக சொல்லணுன்னா, மேனேஜர் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாரு, முடிக்க முடியாமல் இழுபறியாகவே போய்கிட்டு இருந்திருக்கும். அதை சொல்லி வச்சு முடிச்சு காட்டுவீங்க. ஆஃபீஸில் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு, நீங்கள் சொல்லி வச்சு முடிப்பீங்க. நீ பாரு வேணா அக்டோபர் 4க்குள்ளே அதை முடிச்சு காட்டுறேன்னு அதே மாதிரி முடிச்சு காட்டிடுவீங்க. அதற்கான நல்ல மாதமாக
இந்த மாதம் உங்களுக்கு உள்ளது. எல்லா கிரக நிலைகளும் உங்களுக்கு மிகவும் சாத்தியமாக அமைந்துள்ளது. அதுதான் காரணம். நீங்கள் தைரியமாக முன்னாடி போனால் போதும், அந்த வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம். வேலை சம்பந்தமாக நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக அமையும். நீங்கள் தைரியமாக இருக்கலாம். வேலை சம்பந்தமாக, அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதா இருக்கட்டும், வேலை சம்பந்தமாக ஒரு வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்கிற பயணங்களாக இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸாக மாறக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. உடல்நிலையை பொறுத்தவரையிலும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. நம்பிக்கையோடு இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்பவும் நான் சொல்கிறது தான், ஒரு வண்டி நல்லா ஓடணும்னா அச்சாணி முக்கியம். அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை நல்லா ஓடணும் அப்படின்னா நம்பிக்கைங்கிற அச்சாணி ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் செகண்டரி இன்கம் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது எப்பொழுதுமே சொல்லுவாங்க, 2 வகையான வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்னு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் கட்டமான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கு அக்டோபர் மாதம் மிகச்சிறந்ததாக அமையும். மறந்துட வேண்டாம். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை நேர்மையாகவும் நிரந்தரமாகவும் பயன்படுத்திக்கிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தினமும் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. இது மூல மந்திரம் அல்ல. மூல மந்திரத்தில் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இது தினமும் பயன்படுத்த வேண்டிய மந்திரம். ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம, ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம. இந்த மந்திரத்தை தினமும் பயன்படுத்திட்டு வாங்க. பாராயணம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இது மூல மந்திரம் கிடையாது, மனதில் வச்சுக்குங்க. மூல மந்திரம் என்ன அப்படின்னு இப்போ சொல்கிறேன். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன். மறந்துடாமல் இதே முறையில் பயன்படுத்துங்க. இந்த மந்திரமும் மகாவிஷ்ணுவிற்கான மந்திரம்தான். முடிஞ்சால் விஷ்ணுவுடைய சன்னதிக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்துட்டு 54 முறை இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. கடைசியாக ஒரு முறை ஓம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்திச்சுட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு 54 முறை, கணக்கில் மாற்றத்தை ஏற்படுத்திட வேண்டாம், 54 முறை இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லிட்டு வாங்க. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக அமையும். இந்த மாதம் மிகச்சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.